வயசு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஒரு 10 நிமிஷம் இந்த தேவ செய்தி வாலி பிள்ளைகளுக்காக நான் கொடுக்குறேன். வழக்கம் போல் புதன்கிழமை தோறும் உங்களுக்காக ஒரு 10 நிமிடம் வாலிப பிள்ளைகள், திருமணம் முடியாத பிள்ளைகளாக இருக்கலாம், இளம் வாலிப வயதில் உள்ள பிள்ளைகளாக இருக்கலாம், இந்த கல்யாணம் முடிஞ்சு சில பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகளை வைத்து கொண்டு இருக்கலாம். இன்னும் கேட்டால் எனக்கு நல்ல வாலிப வயது இருக்குது, இளமை இருக்குது, அழகு இருக்குது, திறமை இருக்குது என்று சொல்லி நீங்கள் வாழ்கிற ஒருவேளை கழுகு கூப்பான இளமை உடையவர்களாக இருக்கலாம். எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்குற ஒரு வார்த்தை என்ன? இன்று உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை கண்டுபிடிக்க வேண்டும். உலகத்தில் வாழ்கிறது ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் ரொம்ப அழகாகவும் வாழலாம், ஆரோக்கியமாகவும் வாழலாம், நினச்சதெல்லாம் சாதிக்கவும் முடியலாம், தொட்டதெல்லாம் கூட பல விதத்தில் நம்ம செய்து பார்க்கலாம். இது இல்லைன்னா அது முயற்சிகள் பல செய்யலாம். ஆனால் என்னை படைத்த ஆண்டவர், அவர் எனக்கு கிருபையாக கொடுத்த அந்த ஸ்ட்ரென்த் என்ன, வாலிப வயதில் உள்ள திறமை என்ன, பலன் என்ன என்கிறத அறிந்து நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஒரு நாளும் தீமைக்கு போகவே மாட்டீங்க. பெரிய நோக்கத்தோட சிம்சோனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆனால் கடவுளுடைய விருப்பத்துக்கு விரோதமாக, கர்த்தருக்குடைய விருப்பத்துக்கு விரோதமாக, தாய் தகப்பனுடைய விருப்பத்துக்கு விரோதமாக திருமணம் முடித்து அவன் ஃபெயிலியர் ஆகிடும். அப்போ ஃபெயிலியர் ஆன பிறகு நிரந்தரமாக தன் மனைவி விட்டு தெரியாமல் மறுபடியும் போய் பார்க்கறதுக்காக போகிறான். அதுக்குள்ள அவன் வேற ஒருத்தருக்கு கொடுக்கப்படுறான். இப்போ இதை அடித்த உடனே இந்த பெலிஸ்தியர்கள் எல்லாரையும் நம்ம பழி வாங்கணும்னு நினச்சிட்டு எவ்வளோ பாருங்கள், பெரிய காரியத்தை ரொம்ப ஈஸியாக செய்கிறான். ஏன்னா அவன் ஒரு நல்ல வாலிப மகனாக இருந்தான். கர்த்தருடைய அபிஷேகம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. எதை நினச்சாலும் செய்ய முடியுங்கிற ஒரு நிலைமையில் இருந்தான். பாருங்கள் எப்படி அந்த பெலிஸ்தரை பழி வாங்க நினைத்தான் அப்படின்னா, 300 நரிகளை பிடிச்சி, நியாயாதிபதிகள் 15 அதிகாரத்தில் இருக்குது, 4 முதல் 15 வரைக்கும் நீங்கள் வாசித்து கொள்ளுங்கள். 300 நரியை பிடிக்கிறான். அது ரொம்ப ஈஸியான காரியம் இல்லை. அதோடு இல்லாமல் பந்தங்கள், தீப்பந்தங்களை எடுத்துகிட்டு வந்து நரிய ஒரு வாலோட இன்னொரு வாலை கட்டி 2 வாலுக்கு நடுவில் அந்த தீப்பந்தத்தை வச்சு அதை ஓட விடுறான். ஓட விட்டு பெலிஸ்தருடைய எல்லா வெள்ளாண்மைகளை, கதிர்கட்டுகளை, திராட்சை தோட்டம், ஒலிவ தோப்பு எல்லாத்தையும் சுத்தரித்து போட்டுறாங்க. இப்போ இத்தனை பலன் வாலிப வயதில் தானே இருக்கும். மனதிலையும் ஒரு தெம்பு இருக்கும். ரெண்டாவது அவனுக்குள்ளே என்ன இருக்குது, இவனுக்கு எப்படியாவது பழி வாங்கணும்னு எண்ணம் இருக்குது. இன்றைக்கி இந்த பழி வாங்குகிற எண்ணம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாம் அந்த தேசத்தை, உலக நாடுகளை அழித்து கொண்டு இருக்குது. என்றைக்கோ சின்ன வாக்குவாதம் பார்த்திங்கன்னா பேசாது அவங்க அமைதியாக ஒரு இடத்துல நின்னா கூட அவரில் பழி வாங்கணும்னு வெட்டி போடுறதும், குத்தி போடுறதும், கொலை பண்ணுறதும் எத்தனையோ காரியங்களை நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இது கேட்டுக்கிட்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படி கிடையாது, அந்த எண்ணம் கிடையாது. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, எவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறதுக்கு இந்த சிம்சோனுக்கு பலன் இருக்குது. ஆனால் நன்மைக்கு எதுவாக அவன் என்ன செய்யலை, நன்மைக்கு எதுவாக அவன் செய்யலை. ஆரம்பத்திலேயே அவனுடைய வாழ்க்கை தேவ விருப்பத்துக்கு விரோதமானது, தாய் தகப்பனுடைய விருப்பத்துக்கு விரோதமானது. அதுலேயும் அடுத்தது பயங்கரமான கோபம். அவள் எப்படி தன்னுடைய மனைவி எப்படி தான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல எவனாலையும் முடியாது. ஆனால் இவன் சொல்லி கொடுத்து அவனுக்கு ஜெயிச்சிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வெறித்தனம். டக்குன்னு முடிவெடுக்கிறான், முன்கோபமாக முடிவெடுக்கிறான், ஓடி போகிறான், நீ வேண்டவே வேண்டான்னு போகிறான். மனம் திரும்பி வரான். ஆனால் அதுக்குள்ள காரியங்களே தலை கீழாக முடிஞ்சிருந்தது. சரி, அது நமக்கு இல்லை என்று சொல்லி அவன் அப்போ கூட தன்னுடைய பிரதிஷ்டையை உணர்ந்து மறுபடியும் அம்மா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு, கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவன் பெரிய காரியத்தை செய்திருக்கலாம். ஆனால் அவனுடைய வாழ்க்கை எவ்வளோ ட்ராஜடியாக முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா? காரணம் என்னன்னா, கோபத்திலே நான் பண்ணிட்டான். அப்போ இவன் என்ன செய்வான், அதுக்கும் மேலா அந்த பெலிஸ்தர்கள் மேலே இருந்த கோபத்தில் அவனுடைய எல்லாத்தையும் அழிச்சு போட்ட உடனே அவங்க என்ன செய்யறாங்க, என்ன பண்ணாங்க, யாருன்னு விசாரிக்கும்போது இவனை தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன கேட்குறான், சிம்சோன்ட்ட கேட்குறாங்க, எதுக்காக நீ இதை மாதிரி செய்த அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன செய்தீங்க, நீங்கள் இப்படி செஞ்சதுனால
நான் பழி வாங்கினதான் எனக்கு நிம்மதி, அதான் செய்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவனை எப்படியாவது பிடிச்சு அவனை கட்டி கொண்டு போய் அவனை சிறுமப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த பெலிஸ்தியர்களெல்லாம் என்ன செஞ்சாங்க, அவங்க ரொம்ப ஆக்ரோஷித்துட்டு வராங்க. அப்போ இதில் வாசிக்கிறோம் பாருங்க, 7ஆம் வசனம் சொல்லுது, சிம்சோன் சொல்கிறான், அவர்களை நோக்கி நீங்கள் இப்படி செஞ்சீங்க, நான் உங்கள் கையில் பழி வாங்கினால் ஒழிய இளைப்பாற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்க, அவனை துரத்திக்கிட்டே வராங்க, இவனை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, உன்னை கட்டி பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுக்க நாங்கள் வந்திருக்கிறோம், நீங்கள் என் மேலே விழுவதே இல்லைன்னு ஆணையிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் அவங்க கட்டி அவள் கையில் ஒப்பு கொடுப்பமே அல்லாமல் நாங்கள் கொல்ல மாட்டோம், வா அப்படி சொல்கிறாங்க. லேகி வரைக்கும் வரும்போது பாருங்க, 14ஆம் வசனம் சொல்லுது, ஆரவாரம் பண்ணுறாங்க, எதிரிகள் ஆரவாரம். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகாம, அவனுக்கு ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா அந்த காலங்களில் ஆவியானவர் எப்போ நெசசிட்டியோ அப்போ வருவார், அப்புறம் போயிடுவார். அதே மாதிரி ஒரு தேவனும் போது ஆவியானவர் பலமாய் இறங்கி அவனை புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருக்கப்பட்ட நூல் போலாகி என்ன செய்யறாங்க, அது கையை விட்டு அந்த கட்டுகளெல்லாம் அருந்து போயிடுச்சு. உடனே இவன் எடுக்கிற ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்ப அதை கையை நீட்டி அதை எடுத்து 1000 பேரை கொண்டு போறான். அப்ப பாத்தீங்களா, அவனுக்கு எவ்வளவு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் கூட நீங்க அந்நிய பாஷை பேசாம இருக்கலாம், ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம், தேவன் உங்களையும் நேசிக்கிறாருன்னா கூட தெரியாம இருக்கலாம், உங்களுக்காக யாரோ ஒருத்தரே ஜெபம். அது மட்டும் இல்லை, உலகமே தோன்றதுக்கு முன்னாடி வாலி பிள்ளைகளாகிய உங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார் பாருங்க, உங்க மேல ஒரு நோக்கம். அதுதான் உங்களை இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்க வைக்கணும். நீங்க கூட உங்களை சிம்சோனை போல மாறி போயிருக்கலாம், பாதை மாறி போயிருக்கலாம், நஷ்டங்களை சந்திச்சிருக்கலாம், மறுபடியும் கூட அதன் மூலம் ஒரு பழி வாங்குற உணர்வோட எதுதான் செஞ்சிருக்கலாம். ஒன்று நீங்கள் அமர்ந்திருந்து யோசித்து பார்த்தீங்கன்னா, நல்ல பலனுக்காக நல்ல காரியத்துக்காகவும் இந்த பலனை யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் தவறான காரியத்துக்காகவும் யூஸ் பண்ணியிருக்க முடியும். சிம்சோன் கூட ஆண்டவர் நான் இருக்கிறப்பா உன்னை விட்டு விலகலைன்னு சொல்லி பல தருணங்களில் அவனுக்கு சாதகமாக அவனை கொண்டு பெரிய காரியம் தான் செய்கிறாரு. அப்போ இன்னைக்கு கூட பாருங்க, நீங்க ஒருவேளை ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டீங்களா, பின்மாறி போயிட்டீங்களா, கர்த்தருடைய அன்பை விட்டு இன்னைக்கு தூரம் போய் உங்கள் விருப்பத்துக்கு போனதுனால நஷ்டங்களை அடையிறீங்களா, ஒரு சான்ஸ் இருக்குது. இப்போ கூட சிம்சோன் கிட்ட இருந்த சில அறியாமை மாறி வேண்டாம், ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே மறுபடியும் என்னை ஏற்றுக்கொள்ளுவீரா, என் மேலே வைத்திருந்த இந்த பயங்கரமான உங்களுடைய திட்டங்கள் அறியாமல் போயிட்டப்பா, என்னை விட்டு விலகாது ஆவியானவர் என்னோடு இடைப்படுகிறத கூட நான் அறிந்து கொள்ளாமல் போயிட்டேன், நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா? சிம்சோன் பாருங்க, அப்பவும் கேட்கல. அதுக்கு பிறகும் அவனுக்கு பாருங்க, மனைவி இல்லை, வேசிக்கிட்ட போகிறான். அந்த வேசிகள்கிட்ட போய் தன்னுடைய இளமையில் அவனுக்கு இருந்த அந்த வைராக்கிய வெறித்தனத்தை தீர்த்து கொள்ள நினைக்கிறான். ஆனால் தன்னுடைய மனைவி வேற, வேசி வேற. மனைவியாக இருக்கிறவா முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய கணவனை சரிப்படுத்துறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க பாருங்க. இவள் வேசியாக இருந்ததுனால அவளுக்கு தேவையெல்லாம் பணம் தான். அப்போ அந்த பணத்தை மேலேயே குறியாக இருக்கிறான். கடைசியில் தெளிலாள் மூலமாக அவன் மறுபடியும் அந்த பெலிஸ்தியர் கரத்தில் சிக்குண்டு அவனுடைய வாழ்க்கையை சிறுமைப்பட்டு போகிறத பார்க்க. இன்னைக்கு கூட நீங்கள் யாருன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்க. தாயின் கருவில் அவங்கள உருவாக்க முன்னாடியே ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாராம். உலகமே தோணும் முன்னாடி உங்களை ரொம்ப நேசிச்சிருக்கிறாராம். ஏன் நீங்கள் வீணாக இந்த நாட்களில் வாழ்க்கையை அழித்து அந்த பாவத்தில் இன்னைக்கு அடிமையாக இருந்தாலும் சரி, பெலிஸ்தியர் போல பிசாசு கிரையில அழிக்கிறதுக்கும் பாவத்தை அழிக்கிறதுக்கும் பரிசுத்தமான ஜெனரேஷனை உண்டாக்குறதுக்கும் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். வேலை இங்கே அறியாமையில் அப்படின்னா பண்ணிட்டா கூட ஒரு சான்ஸ் இன்னைக்கு ஆண்டவரே மன்னிச்சிருக்கப்பா. பெலிஸ்தியர்கிட்ட போய் சிறுமப்படுத்தப்பட்டு கண்ணை பிடுங்கி சிறைச்சாலையில் மாமரைச்சு அப்படிலாம் வேணாம், பரியாசம் முந்தையெல்லாம் வேணாம். இந்த செகண்ட் உங்களுக்கு ஆண்டவர் தருணம் தராது பார்த்தீங்களா? ஆண்டவர் வந்துடுவீங்களா? ஆசீர்வாதம்.
ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக தேவனே, வாலிப பிள்ளைகள் தங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் கொடுத்த கிருபையை புரிந்து கொண்ட இப்போ தேவனே எனக்கு வேணாம், அந்த உலகம் பாவம் வேணாம், இதை தூக்கி நிறுத்துங்கன்னு காத்திருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரே. அவன் மரித்து போன போது பெலிஸ்தரோடு மடிந்து போனான், அப்படி இல்லை. பிள்ளைகள் தீர்க்காயுசோடு நல்ல ஆரோக்கியத்தோடு அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்களை போன்ற வாலிப மகன் மகளுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்குற பிசாசின் கிரைகளை அழிக்கும்படி அதை வல்லமையினால், வரங்களினால், கிருபைகளினால் நிரப்புவீராக. சாந்த குணத்தை கொடுப்பீராக. சாயல் அவர்களுக்குள் வரட்டும். அதை ஆசீர்வதியும் பயன்படுத்தி உயர்ந்த அடைக்கலத்திலே வைங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.